தமிழகத்தில் இன்று முதல் டாஸ்மாக் மதுபானங்கள் விலை உயர்கிறது. 180 மில்லிலிட்டர் அளவு கொண்ட சாதாரண மற்றும் நடுத்தர ரக மதுபானங்களின் விலை 10 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. 180 மில்லிலிட்டர் கொண்ட உயர்ரக மதுபானங்கள் 20 ரூபாயும், 650 மில்லிலிட்டர் அளவு கொண்ட பீர் வகைகள் பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வின் அடிப்படையில் 375, 750 மற்றும் 1000 மில்லிலிட்டர் கொள்ளளவுகளில் விற்பனை செய்யப்படும் மதுபான ரகங்களும் பீர் வகைகளும் அந்தந்த ரகத்திற்கு ஏற்ப விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு மூலம் ஆண்டுக்கு 2400 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு வடசென்னையில் பொதுக்கூட்டம் மற்றும் 10,107 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் ஆர். ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை வலியுறுத்தினார். 2 ஆண்டுக்கு முன்பு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டு சென்னையில் நடத்தினீங்களே, அதை வெள்ளை அறிக்கை கொடுங்க. எத்தனை தொழில் வந்திருக்குது, என்னென்ன முடிஞ்சிருக்குது, எந்த தொழிலதிபர்கள் வந்து தொழில் எவ்வளோ ரூபாய் முதலீடு செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளோ பணி நடந்திருக்குது, எத்தனை தொழிற்சாலைகள் முடிவுற்று துவக்கப்பட்டிருக்குது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது எப்படின்னு வெள்ளை அறிக்கை கேட்டால் இது வரைக்கும் கிடையாது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற முருகன், ராபர்ட் பையஸ் ஆகியோர் தாங்கள் இலங்கை செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள அவர்கள் மாவட்ட ஆட்சியர் வழியாக இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கின்றனர். அதில் 32 ஆண்டுகள் கழித்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் தாங்கள் இன்னும் முகாமில் சிறைவாசத்தை அனுபவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர். தாங்கள் இலங்கைக்கு திரும்ப முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளை மேலும் சில வாரங்களுக்கு கோயம்பேட்டிலிருந்து இயக்க அனுமதிப்பது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிளாம்பாக்கத்திலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற போக்குவரத்து துறை ஆணையரின் உத்தரவை எதிர்த்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி RN மஞ்சுளா முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு முடியும் வரை தனியார் பேருந்துகளை கோயம்பேடு வரை இயக்க அனுமதிக்க வேண்டும் என வாதிடப்பட்டது. இதையடுத்து இது தொடர்பாக விளக்கம் அளிக்க அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. அதனை ஏற்ற நீதிபதி விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்தார். ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அரசியலுக்காக நடந்ததே தவிர ஆன்மீகத்திற்காக நடத்தவில்லை என தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் காங்கிரஸ் பிரமுகர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார். இன்னைக்கு உலகத்துல கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருக்கிறது. ஆனா உலகத்திலேயே அதிக விலைக்கு பெட்ரோலையும் டீசலையும் விற்பது மோடி அரசாங்கம் தான். இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் அண்ணாமலையை பார்த்து கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவினுடைய பொருளாதாரம் சீரழிந்திருக்கிறது. அதனாலதான் அவங்க மற்றதெல்லாம் பேசுறத விட்டு ராமர் கோயிலை கையில் எடுத்துக்கிட்டாங்க. நீங்க ராமருக்காக செய்யல, தேர்தலை மனசுல வச்சு செஞ்சிருக்கிறீங்க. இதை சங்கராச்சாரியார்கள் தவறு என்று சொல்லுகிறார்கள், ஆன்மீகவாதிகள் தவறு என்று சொல்லுகிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராமர் கோயில் என்பது அரசியலுக்காக நடக்கிறதே ஒழிய ஆன்மீகத்திற்காக நடக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது. மதசார்பற்ற எங்களுடைய கூட்டணி இதை வன்மையாக கண்டிக்கிறது. மதுரை தனக்கன்குளம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தினகரன் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் கூட்டணியில் தாங்கள் நிச்சயம் இடம்பெறுவோம் என தெரிவித்தார். நடந்த காலகட்டம் என்னன்னு தெரியும். சாட்சிகள் அழிக்கப்பட்டு விட்டதாக ஒரு தகவல் எல்லாருக்கும் தெரியும்.
அதனால அவர் காவல்துறை கடுமையாக போராடி வருகிறார். இறுதியாக அவர்கள் பெற்று அந்த கொலையாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய. இந்திய கடலோர காவல்படை தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இந்திய கடலோர காவல்படையின் தொடக்க நாளையொட்டி நடைபெறும் நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக வீரர்களின் திறமைகளை பறைசாற்றும் வகையில் பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரை மற்றும் மெரினா கடற்கரையில் ஹெலிகாப்டர்களின் சாகசம் நடைபெற்றது. தாழ்வாக பறந்து சென்றபடியும் கடலில் தத்தளிப்பவரை கயிறு மூலம் எப்படி மீட்பது என்பது பற்றியும் வீரர்கள் செய்து காண்பித்தனர். இதனை கடற்கரையில் திரண்டிருந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கிராமத்தில் காட்டு யானை அட்டகாசம் செய்வதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிதம்பராபுரம், தலையணை, சிவபுரம் பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை யானை ஊருக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதை வழக்கமாக வைத்திருக்கிறது. சில சமயம் தோட்டத்தில் காவல் இருக்கும் விவசாயிகளையும் யானை அச்சுறுத்துகிறது. யானையை வனப்பகுதிக்குள் விரட்டுவதுடன் சேதமான பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை இம்மாதம் 7ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது நீதிமன்ற காவல் நேற்றுடன் முடிவடைவதால் சிறையில் இருந்தபடியே காணொலி மூலம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து அவரது நீதிமன்ற காவலை பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி ஆனந்த் உத்தரவிட்டார். அவர் கைதான பிறகு 18வது முறையாக காவல் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய வழக்கில் ஏஎஸ்பி பல்பீர் சிங் உட்பட 14 காவலர்களும் வரும் 14ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக நெல்லை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் உட்கோட்டத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் விசாரணைக்கு வந்தவர்களின் பற்களை அப்போதைய ஏஎஸ்பி பல்பீர் சிங் பிடுங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கு நெல்லை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற விசாரணைக்கு பல்பீர் சிங் உட்பட 12 காவல்துறையினர் ஆஜராகினர். ஆனால் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட உதவி ஆய்வாளர் முருகேசன், காவலர் ஆபிரகாம் ஜோசப் ஆகியோர் ஆஜராகவில்லை. இதையடுத்து வரும் 14ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு அனைவரும் ஆஜராகும்படி உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதி ஆறுமுகம் ஒத்திவைத்தார். வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை இன்று முதல் 12 ரூபாய் 50 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மாதந்தோறும் எரிவாயுவின் விலையை நிர்ணயித்து வருகின்றன. இந்நிலையில் 19.5 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று முதல் 12 ரூபாய் 50 காசுகள் உயர்த்தப்படுவதாக அறிவித்துள்ளன. அதன்படி ஏற்கனவே 1924 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 1937 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. எண்ணெய் நிறுவனங்கள் இதனை தெரிவித்துள்ளன. சேலம் மாவட்டம் சங்ககிரி விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் +2 மாணவிகளுக்கு வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவில் முனைவர் பட்டம் படிக்கும் 18,000 பேர்களில் 13,000 பேர் பெண்கள் என்றும் அதிலும் 5,000 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்றும் கூறினார். மாணவிகள் நன்றாக பயின்று புதுமை பெண் திட்டத்தில் பயன்பெற்று உயர்கல்வி பயில வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஒரே வருஷத்துல 13 லட்சம் பிள்ளைகள் அதை பயன்பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்லும்பொழுது இதற்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், உங்களை திறன் மேம்பாட்டை உருவாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்கிற வகையில் தான் அது தொழில் முனைவோராக இருந்தாலும் சரி அல்லது கல்வியாளர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு தளத்தை அமைக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார்.
கரூரில் இன்று அதிமுக சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. இதுகுறித்து முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து காவல்துறை ஒருதலைபட்சமாக நடக்கிறது என குறிப்பிட்டார். நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்றும் அவர் தெரிவித்தார். காவல்துறை இந்த விடியா திமுக அரசினுடைய ஏவல் துறையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இதே மாதிரி தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் தான் அனுமதி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் உழவர் சந்தை இருக்கிற இடத்துல கூட்டம் நடத்துறதுக்காக பர்மிஷன் கேட்டோம். பர்மிஷன் அந்த இடத்துல வேறு கூட்டம் நடந்துருக்குது, பர்மிஷன் மறுத்துட்டாங்க. ஆனால் 4 நாளைக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இது கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்தில், மதுரை உயர்நீதிமன்றத்தில் துணை கண்காணிப்பாளர் கோர்ட்டுக்கு வந்து 3 நாள் வந்து மாண்புமிகு அங்கே நீதிபதி மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்து அவரிடத்தில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மீண்டும் எங்களுக்கு உழவர் சந்தையிலே கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் சுய உதவிக்குழு பெண்களுக்கு விதை தொகுப்புகள் வழங்கும் விழா குருமாம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் சத்தான காய்கறிகள் மற்றும் மருந்தில்லா காய்கறிகளை ஊட்டச்சத்திற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த ஆண்டு முதல் 10,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். 10 வருஷம் வேலை கொடுக்கலையா இருக்கா? 7-8 வருஷமா 5 வருஷம் வேலை இல்லாமல் அப்படியே இருந்தாங்க. இப்போ அரசு பொறுப்பேற்றது எத்தனை அரசு பணியிடங்களா இப்போ நிரப்பிட்டு வேற கூட ஒரு 3000 பணியிடங்கள் நிரப்பியிருக்கும். அந்த ஒரு வருஷத்துல 3000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் அரசாங்கத்தில். அதனால இப்போ பால் உற்பத்தி என்பது மிக குறைவாக இருக்கின்றது. ஆனால் சுய உதவி சார்ந்த நீங்களாம் நினைச்சீங்கன்னா நிறைய மாடுகள் இப்பொழுது வேளாண் துறை மூலமாக, கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக 2 மாடுகள் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கிற திட்டம் இருக்குது, மாடுகள் கொடுக்கின்ற திட்டம் இருக்கின்றது. ஒரு 2 மாடு வச்சுன்னா குடும்பத்துக்கு செலவு தள்ளலாம். நம்முடைய மக்களுக்கு தேவையான பால் நம்ம பூச்சையிலே கிடைக்கும். காரமடை நகராட்சியில் மொத்தம் 27 வார்டுகள் உள்ள நிலையில் தலைவரின் செயல்பாட்டை கண்டித்து 19 கவுன்சிலர்கள் அரங்கின் நடுவே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். காரமடை நகராட்சியின் மாதாந்திர நகர்மன்ற கூட்டம் திமுகவை சேர்ந்த தலைவர் உஷா வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவில்லை என புகார் தெரிவித்து திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கழுதூர் கிராமத்தில் உள்ள மருந்தகத்தில் சட்டவிரோதமாக கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசோதனை நடத்தி பாலினம் கண்டறியப்படுவதாகவும் சிலருக்கு கருக்கலைப்பு நடைபெறுவதாகவும் புகார்கள் வந்தது. இதையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர். அப்போது சட்டவிரோதமாக கருக்கலைப்பு நடைபெறுவது கண்டறியப்பட்டது. இதையடுத்து மருந்தக உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்த கருப்பையாவை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். இவர் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் நிதி வசூல் செய்து மோசடி செய்துள்ளார் என குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து அறந்தாங்கி கல்வி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சண்முகம் தலைமையிலான கல்வித்துறை அதிகாரிகள் அப்பள்ளியில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பள்ளி தலைமை ஆசிரியர் கருப்பையா பல்வேறு முறைகேடு செய்திருப்பது தெரியவந்தது. அவரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சண்முகம் உத்தரவு பிறப்பித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கடத்தப்பட்ட தொழிலாளியை 12 மணி நேரத்தில் போலீசார் மீட்டனர். திருத்தணி ஒன்றியம் நத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் வெங்கடமுனி. இவர் தோட்டத்திற்கு சென்றபோது காரில் வந்த மர்ம நபர்கள் 4 பேர் வெங்கடமுனியை கடத்தி சென்றுள்ளனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வெங்கடமுனியை கடத்திய மர்ம நபர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தினர். இதனையடுத்து அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சென்ற போலீசார் கார்த்திக், நிர்மல்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து வெங்கடமுனியை மீட்டனர். பின்னர் நடத்திய விசாரணையில் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறில் வெங்கடமுனியை கடத்தியது தெரியவந்தது.
கோவை அருகே மனைவியை குத்தி கொலை செய்த கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சூலூர் பாப்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் தனது மனைவி பத்மாவதியை கடந்த 2020ஆம் ஆண்டு கொலை செய்தார். இந்த வழக்கின் விசாரணை கோவை மாவட்ட கூடுதல் உதவி அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அரசு தரப்பில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதை அடுத்து குற்றவாளி ஆறுமுகத்திற்கு ஆயுள் தண்டனை மற்றும் 5000 அபராதம் விதித்து நீதிபதி சசிரேகா தீர்ப்பு வழங்கினார். இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சாந்தனின் தாய் சந்தித்து இலங்கை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுதலையான சாந்தன் தற்போது உடல்நலக்குறைவால் தமிழகத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சாந்தனின் தாய் மற்றும் சகோதரர்கள் இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்தனர். அப்போது சாந்தனை இலங்கை அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இதையடுத்து ஒரு சில தினங்களில் சாந்தனை இலங்கை அழைத்து வர நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்தார். ஐந்து பேர் பங்கேற்கும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய ஆண்கள் அணி 5வது இடம் பிடித்தது. 5 பேர் பங்கேற்கும் முதலாவது ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்று வருகிறது. 16 நாடுகள் பங்கேற்ற இத்தொடரில் லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடித்த அணிகள் காலிறுதிக்கு தகுதி பெற்றன. காலிறுதியில் நெதர்லாந்துடன் மோதிய இந்திய ஆண்கள் அணி 4-7 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. இதையடுத்து 5 முதல் 8 இடங்களுக்கான ஆட்டங்களில் இந்திய அணி விளையாடியது. இதில் கென்யாவுக்கு எதிரான முதல் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி அடுத்ததாக 5வது இடத்திற்கான ஆட்டத்தில் எகிப்துடன் மோதியது. பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இந்திய அணி 6-4 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றதுடன் இந்த தொடரில் 5வது இடத்தை பிடித்துள்ளது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.